கத்திரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஆமாம். வெந்தயம் போட்டா வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கிறோம். பூண்டு போடுறையா கொஞ்சம் போட்டு விட்றேன். சீக்கிரம் வணங்கிட்டோம். தக்காளி இன்னும் கொஞ்சம் நாள் வணங்கிச்சு. தக்காளி சிம்மில் வச்சு வணக்கணும். வச்சுக்கணும் பிடிக்காமல் ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூளை போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தம்பி எல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுருக்காங்க. தான் தனித்தனியாக மிளகாய் தனியாக மல்லி தனியாக அதெல்லாம் போடுறதில்ல. இதில் எல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுருணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலே வச்சோம்னு வச்சுக்கோ, ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா சரியாக வச்சு சும்மா ஒரு எலுமிச்சம்பா அளவு அதை புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். தேங்காய் போடலை. மூடி வச்சுருவோம்ப்பா. மூடி வச்சுட்டு கொதிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், எடுத்துடலாம்.